உங்க எல்லாருக்கும் வணக்கம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? நமக்கு மறுபடியும் ஒரு புதிய நாளை தந்ததற்காக தேவனுக்கு நன்றி சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம ஆரம்பிக்கலாம். தேவனோட வசனத்தை கேட்க உங்க இதயத்தை தயார் பண்ணி வச்சிருக்கீங்களா? காலையிலேயே தேவனை துதித்து அவரை கனப்படுத்தி பிரார்த்தனையோடு அவரை வேண்டிக்கிட்டு அவர் வாக்கியத்தின்படி நாம நடந்தா அன்றைய நாளில் வர ஒவ்வொரு சோதனையும் நம்மளால ஜெயிக்க முடியும். ஒவ்வொரு தீமைகளிலிருந்தும் நம்ம காப்பாற்றப்படுவோம். ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் நிச்சயமா அடைவோம். ஹalleluya! பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஒவ்வொரு நாள் காலையும் தேவனுடைய புதிரான கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு சுருக்கமான வசன தியானத்தை அனுதின தியானம் என்னும் நிகழ்ச்சியாக நாங்கள் கொடுத்து கொண்டு வருகிறோம். டாக்டர் ஜெயபால் தமிழ் என்னும் யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு நாளும் காலையில 7 மணிக்கு வருகிற இந்த நிகழ்ச்சியை, இது யூடியூப்ல இருக்கிறதுனால உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது தேவ பிள்ளைகள் நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொரு நாள் காலை 7 மணிக்கும் அனுதின தியானம் டாக்டர் ஜெயபால் தமிழ் யூடியூப் சேனல்ல உங்களுக்காக பாருங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து படிக்கிறேன், கேளுங்க. அவன் வனாந்திரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறைக் கொடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டுமென்று கோரி, கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி பிரார்த்தனை செய்தான். இங்க எலியா அப்படிங்கிற ஒரு பெரிய பக்தனை பார்க்கிறோம். தேவனோட சக்தியால நிரப்பப்பட்ட இந்த பக்தன் பிரார்த்தனை செய்யும் பொழுது அற்புதங்கள் நடந்தது. ஆகாயத்திலிருந்து அக்னியை இறக்கினாரு. மழையை பெய்ய விடாமல் தடுத்து நிறுத்தினாரு. மறுபடியும் பிரார்த்தனை மூலமா அதே மழையை பெய்ய வைக்க முடிஞ்சது. எத்தனையோ அற்புதங்களை செஞ்ச இந்த தேவ பக்திமான் தனியா ஒரு காட்டு பகுதிக்கு போய் ஒரு செடிக்கு கீழே உட்கார்ந்து பிரார்த்தனை பண்றாரு. என்ன வேண்டிக்கிட்டாரு? இதுவரை வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள். ஒரு சில நேரங்கள்ல நாமளும் இந்த மாதிரி பிரார்த்தனைகளை செய்வோம். புத்தி இல்லாம பிரார்த்தனைகளை செய்வோம். சூழ்நிலையோட நிலைமையை தாங்கிக்க முடியாம இந்த மாதிரி ஒரு விரக்தியான பிரார்த்தனைகளை செய்வோம். நம்ம பிரார்த்தனைகள் எல்லாத்துக்குமே தேவன் செவி கொடுப்பாரு. இந்த மாதிரி விபரீதமான ஜபங்களுக்கு அவரோட பதிலை கொடுப்பாரு. அப்படின்னா நாம கேட்ட மாதிரி இல்லாம அந்த மாதிரி நிலைமையில நம்மளை என்ன பண்ண வைக்கணும், எப்படி பலப்படுத்தணும் அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரியும். இவர் தேவன்கிட்ட மரண பிச்சை கேட்டாரு. என்ன பிச்சை கேட்டாருங்க? மரண பிச்சை. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கு பலவிதமான தேவைகள் இருக்கிறது, ஆசைகள் இருக்கு, கோரிக்கைகள் இருக்கு. பலவிதமான இதர சொத்து ஆசைகள், பணமோசம், இதர மோசடிகளும் இருக்கு. இது மனிதனை தேவனை நோக்கி எழவிடாம, தெய்வ பக்திக்கு போக விடாம தடுத்து நிறுத்திடுது. இந்த உலகத்துல இந்த மாதிரியான பலவிதமான ஆசைகள் எல்லாம் நம்மள தவறான வழிக்கு கொண்டு போயிடுது. எதையோ சம்பாதிக்கணும்னு, ஏதோ ஆனந்தப்படணும்னு ஏதேதோ செஞ்சு இந்த ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காக பலவிதமான கனவுகளை கண்டு தேவனிடத்திலிருந்து தூரமா விலகிடுறாங்க. உலக ஆசையால நிரப்பப்பட்டவன் பணம் மட்டும்தான் இந்த உலகத்துல முக்கியம்னு வாழ்ந்துகிட்டு இருக்கான். சுகமா வாழணும்னு நினைக்கிறவன் சுகத்துக்காக ஏதேதோ மருந்துகளெல்லாம் பயன்படுத்தி தன்னோட வாழ்க்கையே வீணடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பல பேர் சரீர இச்சைகள்னால நிறைஞ்சிருக்காங்க. அற்பகால பாவ போகங்களுக்கு இடம் கொடுத்து பல வகையில தன்னைத்தானே கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவன் தேவன் மேல வைக்க வேண்டிய ஆசைகளை விட்டுட்டு உலகத்தின் பக்கம் திரும்பும்போது, மனிதர்கள் பக்கம் திரும்பும்போது தன்னோட வாழ்க்கையை தவறான வழியில பயன்படுத்திக்கிறான். மானானது நீராண்டுகளை வஞ்சித்து கதறுவதைப் போல தேவனே, என் ஆத்மா உம்மை வஞ்சித்து கதறுகிறது அப்படின்னு தாவீது சொன்னாரு. நாம தேவ ரூபமா செய்யப்பட்டோம், தேவனோட சாயல்ல செய்யப்பட்டோம். நமக்குள்ள தேவனோட மூச்சு இருக்கு. அதனாலதான் ஒவ்வொரு மனுஷனும் தேவனோட சாயல்ல இருக்கா. தேவனை சந்தோஷப்படுத்தணுங்கிற ஆசையில அவன் இருக்கான். தேவனோட நன்மையை அடையணும்னு, தேவன் மூலமா பலனை அடையணும்னு, தேவன் தர ஆசீர்வாதங்களை அடையணும்னு ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்றாங்க இல்லையா? பலவிதமான ஆச்சாரங்களையும் முறைகளையும் கடைபிடிக்கிறாங்க இல்லையா? தெய்வத்தை தரிசனம் பண்ணணுன்றதுக்காக அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? தேவ ரூபத்தில் இருக்கிற மனிதனோட ஆசைகள் தவறான வழியில போகும்போது இதர அவலட்சணங்களால நிறைஞ்சு போயிருக்கான்.
இன்னைக்கும் இந்த உலகத்துல இருக்கிற பல பேருக்கு இந்த உலகத்தின் மேல இருக்கிற ஆசைகள் போகல. தேவன் பக்கம் அவன் பார்வையே திரும்பல. இது மோசமான விஷயம் இல்லையா? பல பேர் இன்னைக்கு இந்த உலகத்துல என்னென்னவோ சம்பாதிக்கணுன்ற ஆசையோட இருக்காங்களே தவிர, தேவனோட கிருபைக்காக வேண்டிக் கொள்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க? தேவன் மீது ஆசை வைத்து விடியற்காலையில் எழுந்து அவரை ஆராதிக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? அவரோட சித்தத்தை அறிஞ்சு நடக்கணும்னு எத்தனை பேர் நினைக்கிறாங்க? தாயோட கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே உங்களுக்கு எந்த வேலை தான் சொல்லி ஏற்கனவே தேவன் நிர்ணயிச்சிருக்காருன்னு எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க? நாம வெறுமையா பிறக்கலங்க. நாம ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். நாம தாயோட கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே தேவன் நமக்கு ஒரு ரூபத்தை கொடுத்தாருன்னு, நமக்காக ஒரு பெரிய பிரமாணத்தை ஏற்படுத்தி இருக்காருன்னு, அவரோட காரியத்தை நிகழ்த்துறதுக்காக தான் நம்ம இந்த உலகத்திற்கு வந்திருக்கோன்னு தேவ வசனம் சொல்லுது. நீங்க உங்களை ஒரு சாதாரணமான மனிதனா நினைச்சிட்டு இந்த உலகத்துல வாழலாம். ஆனா தேவனோட பார்வையில நீங்க மதிப்பு நிறைஞ்சவர். தேவனுக்கு உங்க மேல மிகப்பெரிய பிரமாணம் இருக்கு. உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையை நீங்க மனநிறைவா வாழ்ந்து தேவனை துதிக்கணும்னு, உங்களால பல பேர் ஆசீர்வாதகரமா வாழணும்னு தேவன் விரும்புறாரு. ஒரு தாயா ஒரு குழந்தைய பெற்று அந்த குழந்தைய வளர்த்து பெரியவனை ஆக்கணும்னு, ஒரு தகப்பனா உங்க பிள்ளைய நல்லபடியா வளர்த்து அவங்களுக்கு அறிவுரை சொல்லி அவங்கள வளர்த்து பெரியாளாக்கணும்னு, இந்த உலகத்துக்கு வந்த ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு உத்தேசத்துக்காக தான் பிறந்திருக்கான்றத நாம தெரிஞ்சுக்கணும். என்னோட வாழ்க்கையில என்னோட 17வது வயசுல என் தாயோட கர்ப்பத்துல நான் எதுக்காக பிறந்தன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. இயேசு அப்பா உண்மையான தெய்வன்றதை நான் விசுவாசிச்சதுக்கு அப்புறம், அவர் எனக்காக என்னோட ஸ்தானத்துக்காக அவரோட உயிரை கொடுத்து அவர் ரத்தத்தால என்னை கழுவுனாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், அவர் எனக்காக ஒரு பெரிய சித்தத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காருன்ற விஷயத்தை அறிந்து, என் மீது உமது சித்தம் என்னன்னு நான் கேட்டப்போ, ஜனங்களுக்கு பிரசங்கிப்பதற்காக உன்னை நான் படைச்சிருக்கேன் அப்படின்னு தேவன் வாக்குத்தத்தமா என்கிட்ட சொன்னாரு. அவரோட சித்தத்தை அறிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கையை நான் அவர்கிட்ட ஒப்படைச்சேன். இன்னைக்கும் அவரோட கிருபையால அவர் கரத்தால பயன்படுத்துற பாத்திரமா பலருக்கும் ஆசீர்வாதகரமா நான் இருந்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கே அது தெரியும், நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல. இந்த எலியாவை தேவன் பெரிய பக்திமானா ஏத்துக்கிட்டாரு, தன்னோட பிரதிநிதியா அவரை பயன்படுத்திக்கிட்டாரு. ஆனா இங்க ஒரு பெரிய விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அவர் தன் முட்டாள்தனத்துக்கு இடம் கொடுத்து மரண பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்காரு. கவனிங்க, முட்டாள்தனமானது நமக்கு வாழாம சாகணுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தேவன் நமக்கு முட்டாள்தனமான எண்ணங்களை கொடுக்கவே இல்லை. பலமும் சக்தியும் நிறைஞ்ச ஆத்மாவை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்காருன்னு வேத வசனங்கள் சொல்லுது. ஏங்க, முட்டாள்தனம் கூடவா பாவம் அப்படின்னு நீங்க கேட்டா, ஆமா. தேவன்கிட்ட நீங்க பயந்து நடந்தீங்கன்னா வேற எதுக்காகவும் நீங்க பயந்து நடக்க வேண்டியதில்லை. தேவனுக்கு பயப்படாதவங்க தான் ஒவ்வொருத்தரையும் பார்த்து பயப்படுவாங்க. இங்க ஒரு பெரிய தெய்வ பக்தன் ஒரு பெரிய காரியத்தை செஞ்சதுக்கு அப்புறமா அந்த தேசத்துல இருந்த ராணி அவனோட உயிரை எடுங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. அந்த பெண்ணோட பேச்சுக்கு பயந்து அந்த பெண் கையால சாகிறத விட தேவனோட கரத்தால தன்னோட உயிரை இழந்தா நல்லதுன்னு இப்படி பிரார்த்தனை பண்ணாரு. அடுத்தவங்களோட பயமுறுத்தலுக்கெல்லாம் நம்ம பயந்து முன்னாடியே உயிரை விட்டுலான்னு நாம நினைப்போம். பல பேர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன உடனே அவங்க அந்த நோயோட வேதனை தாங்க முடியாம தான் எப்படியும் செத்துருவோங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் முன்னாடியே அவங்களோட உயிரை மாய்ச்சிக்கிறதுக்காக அவங்க தற்கொலைக்கு முயற்சி பண்ணாங்கன்ற விஷயத்தை நாம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? கவனிங்க, மரணம் நிச்சயமா எல்லாருக்கும் வரும். ஆனா நமக்கு மரணம் எப்போ வரும்ன்றத தேவன் தான் நிர்ணயிப்பாரு. நீங்க இந்த பூமியில எப்ப பிறக்கணுங்கிறத தேவன் தான் முடிவு பண்ணாரு. அதே மாதிரி உங்க மரணத்தையும் தேவன் தான் முடிவு பண்ணுவாரு. இந்த உலகத்துல நாம வாழற காலம் வரைக்கும் நமக்கு ஒப்படைக்கப்பட்ட வேலைகளை நிறைவேற்ற வேண்டிய கிருபையை நமக்கு தேவன் தான் தந்துகிட்டு இருக்காரு. நம்ம தேசத்துல சொல்ற மாதிரி பல ஜென்மங்கள்லாம் கிடையாது. மனிதன் ஒரு முறை தான் பிறப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு தீர்ப்புன்னு ஒன்று இருக்கிறத வேத வாக்கியம் சொல்லுது. ஒரே ஒரு வாழ்க்கை மட்டும்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு ஸ்திரீயா ஒரு ஆணா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நிறைவா வாழ்ந்து தேவன் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை நிறைவேற்றினா நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்க. மரண பிச்சை எதிர்பார்த்த இந்த எலியா என் உயிரை எடுத்து விடுன்னு தேவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணாரு. பலமுறை நாமளும் இந்த மாதிரி விரக்தியில நிறைஞ்சிருப்போம். மரண பிச்சை கேட்டும் காத்துக்கிட்டு இருப்போம். பார்த்தீங்கன்னா சாத்தானானவன் நம்ம மரணம் அடையிறதையே எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான். நாம ரொம்ப சீக்கிரமா மரணம் அடையிறது தான் ரொம்ப நல்லதுன்னு அவன் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பான். காரணம், நம்ம உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் ரட்சிக்கப்படுறதுக்கும் மனமாற்றம் அடைகிறதுக்கும் பாவ மன்னிப்பு கிடைக்கிறதுக்கும் பிரபுவான இயேசு கிறிஸ்துவ ரட்சகரா ஏத்துக்கிட்டு நித்திய நரகத்துக்கு போகாம
நித்திய ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒருவன் எவ்வளவுதான் பாவ மன்னிப்பு கேட்டாலும் அவன் போற நரகத்திலிருந்து பரலோக ராஜ்யத்துக்கு அவனால நிச்சயம் போக முடியாது. அதனால நீங்க எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கங்க, மரண பிச்சை கேட்கணுங்கிறது சாத்தானுடைய எண்ணங்கள், தேவனோட எண்ணங்கள் கிடையாது. நீங்க உங்க வாழ்க்கையில செத்து போகிறேன், செத்து போகணும், செத்துப்போ இப்படி ஒரு வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்களா? பல முறை ஒவ்வொரு மனிதனும் வெறுப்பா இருக்கிற நேரத்துல செத்துப்போனா நல்லா இருக்கும்னு ஒவ்வொரு மனிதர்களும் சொல்றாங்க இல்லையா? சாகணும்னு பல முறை முயற்சி பண்ணவங்க கூட இப்போ இருக்காங்க இல்லையா? ஒரு சின்ன பிரச்சனைக்காக அதுக்கு பயந்து போய் சாகணுங்கிறது எவ்வளோ முட்டாள்தனம். ஒரு பரீட்சை எழுதுன ஃபெயில் ஆயிட்டா அதனால செத்து போக போறேன்னு சொல்ற எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா? அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு தயவு செஞ்சு இடம் கொடுக்காதீங்க. 10th ஃபெயில் ஆனா திரும்பவும் எழுதலாம், +2 ஃபெயில் ஆனா கூட மறுபடியும் எழுதலாம். எதிர்பார்த்த ரேங்க் கிடைக்கலன்னா அடுத்த முறை எழுதி நல்ல ரேங்க் வாங்க முடியும். ஆனா வாழ்க்கை போயிடுச்சுன்னா திரும்ப கிடைக்காது இல்லையா? ஒரே ஒரு வாழ்க்கை தாங்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. எந்த ஒரு மனுஷனாலும் இறந்து போன ஒருத்தனுக்கு உயிரை கொடுக்க முடியாது. உங்களுக்காக தன்னோட உயிரை சிலுவையில பலி கொடுத்த தேவனை மறந்து போய் விலை மதிக்க முடியாத உங்க உயிரை இழக்கிறது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க? அது ரொம்ப தப்பு. மரணம் அடையணுன்ற எண்ணத்தோட இருக்கீங்களா? உலகத்தை விட்டு போயிடலான்னு நினைக்கிறீங்களா? வேண்டாங்க. நம்ம பாரத தேசத்துல எவ்வளவோ பெண்கள் கணவன்கள் கொடுக்கிற தொல்லைகள் தாங்க முடியாம, அவமானங்களையும் குற்றங்களையும் தாங்க முடியாம செத்து போயிடலான்ற எண்ணத்தோட நிறைஞ்சிருக்காங்க. வேண்டாங்க. உங்க கணவரோட கல்மனசை மாத்த தேவன் இருக்காருன்னு நம்புங்க. எத்தனையோ பெண்கள் இயேசு மீது விசுவாசம் வைத்து கஷ்ட நஷ்டங்களை பொறுத்துக்கிட்டு பிரார்த்தனை பண்ணும்போது அந்த பிரார்த்தனையின் மூலமா கணவரின் மனதை மாற்றி சந்தோஷம் சமாதானத்தோடு இன்னைக்கு குடும்பத்தோட நல்லபடியா வாழறாங்க. நீங்க இறந்துட்டீங்கன்னா உங்களால என்ன சாதிக்க முடியும் சொல்லுங்க? இன்னொரு வாழ்க்கையை உங்களால நிச்சயம் அடைய முடியாது. எத்தனையோ பேர் இன்னைக்கும் கூட தான் தற்கொலை பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம தன் குழந்தையோட உயிரை மாய்க்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். தன் பிள்ளைக்கு விஷம் கொடுத்து தானும் விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிறவங்களை பத்தி நாம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? தான் இறக்கிறது இல்லாம தன்னோட எதிர்காலம் நல்லா இருக்கிற குழந்தையையும் சேர்த்து கொள்றது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? தற்கொலை பண்ணிக்கணுங்கிற எண்ணம் இன்னைக்கு பல பேரை ஆட்டி படைக்குது. ஒரு விதமான மன உளைச்சலுக்கு இடம் கொடுத்த மனிதன் தான் தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். இறந்து போயிட்டா தன்னோட பாரம் குறையும் நினைக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? அடுத்தவங்களை கொள்றது எவ்வளோ பாவமோ அதே மாதிரி தான் தற்கொலை பண்ணிக்கிறதும். தற்கொலை பண்ணிக்க கூடாதுன்னு தேவன் சொல்லியிருக்காரு. உங்களோட உயிரை எடுத்துக்கொள்ள உங்களுக்கு உரிமை கிடையாது. அது ரொம்ப பெரிய பாவம். நீங்கள் தற்கொலை செய்து கொண்டு மரணம் அடைந்தால் அக்னியும் கந்தகமும் சூழ்ந்திருக்கும் கடலில் நீங்கள் விழ வேண்டியதுதான். இங்க இருக்கிற சின்ன பிரச்சனைகளை தாங்க முடியாம மரணம் அடையணும்னு நினைச்சு தற்கொலை செஞ்சுக்கிட்டா நிரந்தரமான வேதனைகளை நீங்க அனுபவிக்க வேண்டி வரும். இதை நீங்க தெரிஞ்சுக்கங்க. எத்தனையோ பேர் இன்னைக்கும் கூட ஃபேன்ல தூக்கு மாட்டிக்கிட்டு உயிரை விடுறதும், விஷம் மருந்து குடிச்சு சாகிறதும், தன்னைத்தானே எரிச்சு சாகிறதுக்கும் துணியறாங்க. தயவு செஞ்சு அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு நீங்க இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஏதோ கொஞ்சம் அவமானம் ஏற்பட்டாலோ, பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ, வேதனைகள் ஏற்பட்டாலோ மனவேதனையை பொறுக்க முடியல, இறந்து போயிடலான்னு நினைக்கிறது முட்டாள்தனம். பல பேரும் இதனால தன்னோட வாழ்க்கையே வீணடிச்சுக்கிறாங்க. உலகத்துல ஏதோ ஒரு மூலையில ஏதேதோ பிரச்சனைகளுக்காக ஒவ்வொருத்தரும் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு கணக்கெடுத்திருக்காங்க. நீங்களும் அப்படிப்பட்ட ஒருத்தரா இருக்கீங்களா? உங்ககிட்ட தான் தேவன் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. மரண எண்ணத்தோட இருக்கிற தெய்வ பக்தி கொண்ட அந்த எலியா கிட்ட தன்னோட தூதனை அனுப்புனாரு. ஒருவேளை நீங்க வெறுப்படைஞ்சு கூட போயிருக்கலாம், மன கலக்கத்தோட இருக்கலாம், வேதனைகளோட இருக்கலாம், மரணம் அடையிறத தவிர வேற வழியே இல்லை அப்படிங்கிற எண்ணத்தோட கூட நீங்க இருக்கலாம். உங்களுக்காக தான் தேவன் தன்னோட செய்தியை என் மூலமா தந்துக்கிட்டு இருக்காரு. இந்த தெய்வ பக்தர் அப்படிப்பட்ட வேதனையில இருக்கும்போது தேவன் தன்னோட தூதரை அனுப்பி அவருக்கு உணவுகள் கொடுத்து அவருக்கு ஓய்வை கொடுத்தாரு. கவனிங்க, அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும்போது உங்களுக்கு தேவையானது எதுனா பலமான உணவுகள். அது சாதாரணமான இந்த உடம்புக்கான சாப்பாடு கிடையாது, ஆன்மாவுக்கு தேவையான ஆகாரம். உங்களை பலப்படுத்துகிற தேவன், உங்க ஆத்மாவை பலப்படுத்துகிற தேவன் உங்க பக்கத்திலேயே இருக்காருன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து படிங்க. தேவனோட வார்த்தைகளை கேளுங்க. தேவனுடைய சன்னதியில முழங்காலிட்டு உங்க வேதனைகளை சொல்லிடுங்க. ஆன்மாவை பலப்படுத்தக்கூடிய ஆகாரத்தை தர தேவனுடைய விசுவாசிகள் கிட்ட நீங்க போங்க. என்னை போன்றவர்களுக்கு ஃபோன் பண்ணி தெரியப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் யாரோ ஒருத்தர் எனக்கு தற்கொலை பண்ணிக்கிற எண்ணம் வருது, எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்கன்னு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
அப்படிப்பட்டவங்க கிட்ட எங்க பிரார்த்தனை வீரர்கள் பேசி அவங்கள ஆதரிக்கும் போது, அவங்கள பலப்படுத்தும் போது, அவங்க அந்த எண்ணங்களை விட்டு அவங்க ஆதரிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம பெரிய மாற்றத்தை அடைந்து தேவனோட ஆசீர்வாதங்களை அடைஞ்சு சாட்சிகளா இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நீங்களும் அப்படிப்பட்ட நிலையில இருந்தா இப்பவே ஒரு ஃபோன் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்க. எப்போவாவது அப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்தா உங்க பிரார்த்தனை தேவைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களை பலப்படுத்துறதுக்கு, உங்களை ஆதரிக்கிறதுக்கு, உங்களுக்கு சரியான அறிவுரை கூறுறதுக்கு எப்பவுமே எங்க பிரார்த்தனை வீரர்கள் தயாரா இருக்காங்க. நம் ஆவியில் நாம் பலம் பெறும்பொழுது அதை பாசிட்டிவ் திங்கிங்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வர கஷ்டங்களை நினைச்சு வருத்தப்படாம உங்களை விட ரொம்ப கஷ்டப்படுறவங்கள பார்த்து நீங்க ஆறுதல் அடைங்க. இந்த கஷ்டத்தை நம்மகிட்ட இருந்து கடந்து போக செய்ய தேவன் இருக்காருன்னு விசுவாசிங்க. ஒரு சில நேரங்களில் நாம மட்டும்தான் இந்த வேதனைகளில் இருக்கலான்னு நினைக்கலாம். இந்த ஏலியா கூட நான் ஒருவனே உம்மீது பக்தியோடு இருக்கிறேன் என்று சொன்னாரு. அதற்கு தேவன், நீ ஒருவன் மட்டுமல்ல 7000 பேர் என் மீது பயபக்தியோடு இருக்காங்கன்னு சொன்னாரு. ஒரு சில நேரங்களில் எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வேதனைகள், நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன், அதனால இனிமே என்னால் வாழ முடியாதுன்னு நீங்க நினைக்கலாம். உங்களோட நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறவங்க இருக்காங்கன்னோ, உங்களோட வேதனை அதிகமாக படுறவங்க இருக்காங்கன்னோ நீங்க என்னைக்கு தெரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு தைரியம் கிடைச்சிடும். உங்க நம்பிக்கையும் பல மடங்கு பெருகும். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏதாவது நடக்கக்கூடாதது நடந்துட்டா அதுக்கு முடிவு மரணம் இல்லை. எந்த விதமான கஷ்டங்கள் வந்தாலும் அதுக்கு பதில் மரணம் கிடையாது. இந்த உலகத்துல எவ்வளவோ கஷ்டங்கள் நிறைஞ்சிருக்கு, சோதனைகள் நிறையவே நிறைஞ்சிருக்கு. பல முறை பல விஷயங்கள்ல நாம தோத்து போனவங்களா இருக்கலாம். அதனால வெற்றி தரக்கூடிய இயேசு அப்பா மேல நீங்க விசுவாசம் வைங்க. நீங்க விழுந்து கிடக்கிற நேரத்துல உங்களை உயர்த்த தேவன் இருக்காருன்றத விசுவாசிங்க. ஒரு தடை ஏற்படும் போது அங்கேயே நின்னுடாம மறுபடியும் நீங்க முயற்சி பண்ணுங்க. ஒரு தோல்வியில தான் தேவன் உங்களுக்கு வெற்றியை தருவாருன்றத நீங்க நம்புங்க. உங்களோட வாழ்க்கையை தேவன்கிட்ட நீங்க ஒப்படைங்க. மனம் நொந்து போன நேரத்துல உங்களை ஆதரிக்கக்கூடிய, உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய பிரார்த்தனையை ஏறெடுங்க. பைபிள்லேருந்து தேவன் சொன்ன வாக்கியத்தை படிங்க. அது மட்டும் இல்ல, அந்த நேரத்துல உங்க உடம்புக்கும் உங்க மனசுக்கும் ஒரு ஓய்வை நீங்க கொடுக்கணும். தேவையில்லாத எல்லா சிந்தனைகளையும் நீங்க மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்காம இருந்து உங்க சிந்தனை முழுவதும் தேவன் மீது வைத்து நீங்க அமைதியா இருங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்காம நீங்க பொறுமையா இருங்க. நீங்க மரணம் அடைஞ்சா எத்தனை பேருக்கு நஷ்டம் தெரியுமா? உங்களை சேர்ந்தவங்கெல்லாம் வேதனைப்படுவாங்க. இந்த விஷயத்தை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா எப்பவுமே நீங்க தற்கொலைக்கு இடம் கொடுக்கவே மாட்டீங்க. வாழணுன்ற எண்ணம் தான் உங்க மனசுக்குள்ள இருக்கும். நான் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன், நான் வாழ்ந்து தேவனோட காரியங்களை நிறைவேற்றுவேன் அப்படின்னு தான் நீங்க நினைக்கணும். சாகணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும்போதெல்லாம் உடனே நான் சாக மாட்டேன், வாழ்ந்து தேவனோட காரியங்களை நிறைவேற்றுவேன் அப்படின்னு உரக்க சத்தமா நீங்க சொல்லுங்க. மரண பிச்சை கேட்ட ஏலியா, நான் வாழ்ந்தது போதும், என்னோட உயிரை எடுத்துருங்கன்னு சொன்னாரு. நீங்க ஏதோ சாதிச்சுட்டு தான் நினைச்சு சாகணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். தேவனுக்கு ஏலியா மேல பெரிய எண்ணங்கள் இருக்கு. உண்மையில சரீர ரீதியா அவர் மரணம் அடையாம சரீரத்தோடையே தேவனோட பரலோகத்துக்கு போகணுன்றது தேவனோட பிரமாணம். அவர் மரணம் அடைகிறதுக்கு முன்னால் அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் ஏகப்பட்டது இருக்கு. அதனால தேவன் அவரை பலப்படுத்தி அதற்கு பிறகு அவர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடித்ததுக்கு அப்புறம் அவரை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போக தேவதூதர்களை அனுப்புனாருன்னு பரிசுத்த வேதாகமத்துல பார்க்கறோம். ஆமாங்க, இந்த உலகத்துல நம்மளோட மரணம் ஒரு தோல்வியா இல்லாம வெற்றியா இருக்கணும். நம்ம கிட்ட ஒப்படைக்கப்பட்ட வேலையை நம்ம சரிவர செஞ்சு மரணம் அடைஞ்சோம்னா தேவனோட சன்னதிக்கு போய் நம்மளால சேர முடியும். பல தெய்வ பக்தி கொண்டவங்க தங்கிட்ட ஒப்படைச்ச வேலையை சரிவர செஞ்சு முடிச்சு மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தேவ சன்னதியிலேருந்து வெற்றியோட ஓசையை கேட்டாங்க. டிஎல் மூடிங்கிற பெரிய தேவ பக்தர் இது என்னோட பட்டாபிஷேக தினம் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடினாரு. ஜான் வெஸ்லி அப்படிங்கிற தெய்வ பக்தர் கிரைஸ்ட் இஸ் விக்டர்னு சொல்லி கண்ணை மூடினாரு. பலரும் தேவன் அவங்களுக்கு கொடுத்த வேலைகளை முடிச்சு தேவன் கூப்பிடும்போது சந்தோஷத்தோட அவர் ராஜ்யத்துக்கு போய் சேர தயாரா இருந்தாங்க. அதனால பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, மரண எண்ணத்துக்கு இடம் கொடுக்காம தேவனோட அழைப்புக்காக காத்திருங்க. மனுஷர்களே என்கிட்ட திரும்பி வாங்க அப்படிங்கிற தேவன் நமக்கு கொடுத்த ஆயுள் முழுவதும் அவர் மீது பக்தியோட நம்ம சந்தோஷமா வாழணும்னு, இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவர் ராஜ்யத்தோட வாரிசாகணும்னு எதிர்பார்க்கிறாரு. அதனால சாகணுங்கிற எண்ணத்தை விட்டுட்டு நான் சாக மாட்டேன், வாழ்ந்து தேவனோட காரியங்களை நிறைவேற்றுவேன்ற பக்தியோட உங்க வாழ்க்கையை தேவன் கிட்ட ஒப்படைங்க. சரி, இப்போ நம்ம பிரார்த்தனை பண்ணலாமா? பரிசுத்தமும் பிரியமும் நிறைந்த தகப்பனே, இந்த சமயத்தில் நீங்கள் யாரிடம் பேசுகிறீர்களோ அப்படிப்பட்டவர்களின் இதயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை தரும்படியாக
சாகணுங்கிற எண்ணத்திலிருந்து, மனத்தாழ்மையிலிருந்து, சோர்விலிருந்து அப்படிப்பட்டவர்களை விடுதலை செய்ய வேண்டும் தகப்பனே. என் இயேசு அப்பா என்னை கண்ணோக்கி பார்ப்பார். என் இயேசு அப்பா எனக்கு வெற்றியை தருவார். என் தேவன் எனக்கு உதவி செய்வார். என் நிலைகளை அவர் மாற்றுவார். என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற விசுவாசத்தை நீர் உமது பிள்ளைகளுக்கு தர வேண்டும் தகப்பனே. ஆதரிக்கும் தேவன் நீர் இருக்கும் பொழுது, உயர்த்தக்கூடிய தேவன் நீர் இருக்கும் பொழுது, நொந்த நிலையில் நாங்கள் இல்லாமல் உமது பக்கமாக பார்க்கும்படி, உம்மிடம் விசுவாசம் வைக்கும்படியாக இந்த சமயத்தில் உம் பரிசுத்த ஆத்ம காரியத்தை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவர் மீதும் இறக்கிடுங்கள் தகப்பனே. என்னை கனப்படுத்துபவர்களை அணைத்துக் கொள்வேன் என்கிற உமது வாக்கின்படி அவர்கள் ஆத்மாவினாலே பலப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு வரும் நிலையை எதிர்கொள்ளும்படியாக, வெற்றி பெற்று உங்களின் சாட்சியாக வாழும்படியாக உதவி செய்யுங்கள் தகப்பனே. விழுந்து கிடப்பவர்களை உயர்த்திடும் தேவனே, நலிந்து கிடப்பவர்களை பலப்படுத்தும் தேவனே, யார் யார் அவர்களின் பிரச்சனைகளால் மனம் நொந்து போய் மரணமே கதி என்று நினைக்கும் அனைவரையும் இந்த சமயத்தில் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலை செய்ய வேண்டும் தகப்பனே. உமது பரிசுத்த ஆத்ம காரியத்தை எங்கள் வாழ்க்கையில் நடத்தும்படியாக நீர் கொடுத்த வாழ்க்கை முழுவதையும் நாங்கள் வாழ்ந்து, நீர் அழைக்கும் போது உமது சன்னதியில் சேர வேண்டிய பாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று, இல்லையென்றால் உமது வருகையின் போது உம்மோடு எடுத்து செல்லும்படியான கிருபையை எங்களுக்கு தர வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதை கேட்கிறோம் தகப்பனே. ஆமேன். యేసు రక్షగరి కోడాను స్తోత్రం, జీవాధిపతియే కోడాను స్తోత్రం. యేసు రక్షగరి కోడాను స్తోత్రం, జీవాధిపతియే కోడాను స్తోత్రం. பரிசுத்தாவியால் நிறைந்து ஆராதித்திடுவோம், பரிசுத்தாவியால் நிறைந்து ஆராதித்திடுவோம். வல்லமையுள்ளவர் என் அன்பு நேசர், என்னை ரட்சிக்க நரரூபமலரே. வல்லமையுள்ளவர் என் அன்பு நேசர், என்னை ரட்சிக்க நரரூபமலரே. சுமந்தி என்னை படுத்து சேர்த்தாரே. ஓ அன்பான தேவனே, அருமையான ராஜனே, இயேசு ரட்சகரை கோடானு ஸ்தோத்திரம், ஜீவாதிபதியே கோடானு ஸ்தோத்திரம். యేసు రక్షగరి కోడాను స్తోత్రం, జీవాధిపతియే కోడాను స్తోత్రం. முழுள்ள தன்மையை ஆராதித்திடுவோம், முழுள்ள தன்மையை ஆராதித்திடுவோம்.
நீதான் என் சொத்தன்றாரே. ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்றாரே. அழைத்தாரே நீதான் என் சொத்தன்றாரே. ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்றாரே. அவர் அன்பை வெளிப்படுத்த புவிதனிலே வந்தாரே. என் பாரம் தீர்த்து என்னை உயிர் வாழச் செய்தாரே. இயேசு ரட்சகர் கோடான ஸ்தோத்திரம். ஜீவாதிபதியே கோடான ஸ்தோத்திரம். இயேசு ரட்சகர் கோடான ஸ்தோத்திரம். ஜீவாதிபதியே கோடான ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியால் நிறைந்து ஆராதித்திடுவோம். 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 ஓ சரணம் சரணம் இயேசு சாமி சரணம். 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 மரணம் அடைஞ்சிங்கன்னா பிரச்சனை தீந்துருமா? தீராதுங்க. இறந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய வேதனை இருக்கு. நீங்க தற்கொலை பண்ணிக்கிட்டீங்கன்னா நித்தியமான நரகத்துக்கு தான் போவீங்க. அக்னியும் கந்தகமும் இருக்கிற கடலுக்கு தான் போவீங்க. அது ஒரு பயங்கரமான இடம். தேவனுக்காக வாழறது பெரிய பாக்கியம். கவலைப்படாதீங்க. அந்த கவலையிலிருந்து காப்பாத்துவாரு. உங்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவர் மாத்துவாரு. அவரால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. நீங்க தேவனிடத்துல முறையிடுறதுக்கு கத்துக்குங்க. அப்போ தேவன் உங்களுக்கு வெற்றி வாழ்க்கையை தருவாரு. வாழ்க்கை என்பது இனிமையானதுங்க. ஒரே வாழ்க்கை தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை வீணடிச்சிடாதீங்க. வாழ்க்கை கடினமானது தான். கஷ்டத்தாலையும் கண்ணீராலையும் நிறைஞ்சு போயிருக்கிற நம்மள தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் இளைப்பாறுதல் தருகிறேன்னு தேவன் ஆசையோடு கூப்பிடுறாரு. அதனால அந்த எண்ணத்தை வளர்த்துக்காம உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கிற தேவன் மேல அந்த பாரத்தை வைங்க. முழங்காலிட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. தேவன் உங்க பிரார்த்தனைகளை கேட்பாரு. உங்க பிரச்சனைகளுக்கும் பதில் கொடுப்பாரு. உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணணும்னு நீங்க விருப்பப்பட்டா இப்பவே போன் எடுத்து எங்களுக்கு போன் பண்ணுங்க. உங்களுக்காக தேவன் சன்னதியில விண்ணப்பிக்க நாங்க தயாரா இருக்கோம். தேவனோட சித்தப்படி மறுபடியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவனோட மகாகிருபை உங்களுக்கு துணை இருப்பதாக. உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எழுத வேண்டிய முகவரி ஜெயபால் ஃபவுண்டேஷன்ஸ், இலக்கம் 29, நியூ காலனி ரோட், வேளச்சேரி, சென்னை 6,42,00,000.